வணக்கம். சிம்ம ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அஷ்டம சனியாக அமரப்போகிறார். அஷ்டம சனி எத்தகையான கெடு பலன்களை தரும், அதற்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல பலனை சொல்லிடலாம், அதற்கு பிறகு பரிகாரங்களை சொல்லிடலாம். சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. ஒருவேளை இப்போ நீங்கள் அஷ்டம சனி என்பது ஒரு 10 வயசு 15 வயசு அப்படி நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த சிறு வயதில் அஷ்டம சனி வந்தால் பாதகம் என்பது பெருசாக இருக்காது. அஷ்டம சனி யாரை தெரியுமா பாதிக்கும்? சிறு பிள்ளைகளுக்கு நோய், சில பிரச்சனைகள் வந்து விலகிடும். படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் எவ்வளவு தான் படிக்கலான்னு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு கவனக்குறைவு அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, படிக்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனையால் சில தொல்லைகள் வந்து விலகிவிடும். அஷ்டம சனி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வந்தால் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும், தப்பாட்டம் ஆட வைக்கும். நம்மளுடைய பெரியவங்க யாராவது வந்து அறிவுரை சொன்னால் அதை ஏற்றுக்க மனம் இருக்காது. இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் அதை இந்த நேரத்தில் அந்த தவறுகள் அவர்கள் கண்களில் பட்டு காதுகளில் கேட்டு உங்களை மதிப்பு குறைவாக பேசுவதற்குண்டான நேரமும், உங்களை கெட்டவர்கள் என்று முடிவு செய்து அவர்களால் சில தண்டனைகளும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதிகமாக தொல்லைகளை கொடுப்பது யாருக்கு தெரியுமா? குடும்பத் தலைவன் அல்லது குடும்பத் தலைவி அல்லது பொறுப்புகளை சுமக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, அஷ்டம சனியில் எத்தனையோ பேர் திருமணம் செஞ்சுருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, வெளியூர் வேலைக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு கூட வேலைக்கு போயிருக்காங்க. இதற்கு காரணம் அஷ்டம சனி என்பது உங்களை வெளியூருக்கு அனுப்பும், வெளிநாட்டுக்கு அனுப்பும். கோயில்களுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவதற்கூட வழி கொடுக்கும். ஆனால் அஷ்டம சனியில் யார் தெரியுமா அகப்படுவாங்க? கடினமான துன்பங்களை யார் யாரெல்லாம் அனுபவிப்பாங்க? இழப்புகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் பொருளாதார பல வகையிலும் சிக்கல்களும் சந்திப்பதற்கு சிலர் இருப்பாங்க. அதற்கு காரணம் இப்போ அஷ்டம சனி வரப்போகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது கண்டக சனி. கண்டக சனியில் நீங்கள் தவறு செய்திருந்தால், கண்டக சனியில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தவறு செய்திருந்தால் அல்லது மற்றவர்கள் சொல்லி அந்த தவறை நீங்கள் செய்திருந்தால் அல்லது உங்களுடைய தைரியத்தால் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படி என்கின்ற தைரியத்தில் நீங்கள் குற்றங்களை செய்திருந்தால் அல்லது வீட்டுக்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல், கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல் அல்லது உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல யாருக்கும் தெரியாமல் ஏதாவது நீங்கள் தவறு செய்தால்தான் அஷ்டம சனியில் நீங்கள் அகப்பட்டு கொள்வது. அஷ்டம சனின்னா என்ன? செஞ்ச தவறு எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்கறது. அப்படி நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் தண்டனைகள் கடுமையாக இருக்காது, சில பிரச்சனைகள் வந்து விலகிவிடும்.
இது மட்டும்தான் நடக்கும். அதை விட்டுட்டு அஷ்டம சனியில் இருக்கிற நீங்கள் கண்டக சனியில் என்ன தவறு, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தவறு என்னன்னு முதல்ல நீங்கள் யோசனை செய்யுங்க. அப்படி தவறு செய்திருந்தால் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, உறவுகளால் வெறுக்கப்படுவது, குடும்பத்திற்கு ஆகாத வேலைகளை செய்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது, குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது, நஷ்டமும் பொருள் இழப்பும் தாங்காமல் மனம் எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தண்டனைகளை கொடுப்பது தான் சனி பகவான். இதை நீங்கள் செய்திருந்தால் இதுக்கும் பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னாக்கா, அஷ்டம சனி வந்தாச்சு, நீங்கள் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் செய்திருந்தால் அது நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, நாம் யாரையாவது ஏமாற்றிருக்கலாம், ஒரு பொய் சொல்லியிருக்கலாம், இல்லை வீட்டுக்கு தெரியாமல் செய்திருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி இதை நான் செய்துட்டேன், இதுக்கு உண்டான வழியை இனிமேல் பார்த்துக்கலான்றது நீங்கள் அவங்களே உங்களை கண்டறிந்து அவங்க உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களாக சொல்லிவிடுங்க. இல்லை உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். பாதக தசாவாக இருந்தால் பலன்களாகப்பட்டது கொஞ்சம் அதிகமான கஷ்டங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். அஷ்டம சனி வரும்போது என்ன தசா நடக்கக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் அஷ்டம சனி காலங்களில், 7.5 சனி காலங்களில், அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி வருகின்ற காலங்களில் என்ன தசா நடக்கக்கூடாதுன்னா சூரிய தசா. அந்த சூரிய பகவான் ஆட்சி, உச்சம், கேந்திர, திரிகோணங்களில் நட்பு சமம் இல்லாமல் இருந்து நீசம், பகை அல்லது 6-8 அமர்ந்திருந்தால், அந்த தசாவாக இருந்தால் கடினமான பாதிப்புகள் இருக்கும். மிக கவனம். அடுத்தது ராகு தசா. ராகு பகவானுடைய தசாவாக இருந்து அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சனி பகவான் வரும்போது உங்களை சகட்டு மேனிக்கு பல வகையிலும் துன்பங்களை கொடுப்பார். அப்படி இருந்தால் மன கஷ்டம் வேணாம், பொறுமையாக இறை வழிபாடு செய்துட்டு இருங்க, அஷ்டம சனி விலகிற வரைக்கும். கேது தசா மிகவும் பாதகத்தை தரும், மிகப்பெரிய பாதகத்தை தரும் கேது தசா. அப்படி கேது தசாவாக இருந்து நீங்கள் தவறுகளை செய்திருந்தால் அதை ஊரறிய வீடறிய உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை தரும். அடுத்தது சனி பகவான் அஷ்டம சனியாக வரும்போது சனி தசாவே நடக்கக்கூடாது. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார். சனி பகவானுக்கு எப்பொழுதுமே ஆகாத ஒரு கிரகம் செவ்வாய். செவ்வாய் தசா நடக்குதா, சொத்தால் பிரச்சனை, இரத்த பந்தத்தால் பிரச்சனை, சொந்த பந்தங்களால் பிரச்சனை, சகோதரனால் பிரச்சனை, சகோதரியால் பிரச்சனை, நீங்கள் கொடுத்த காசு பணத்தால் பிரச்சனை, இப்படி பல வகையிலும் பிரச்சனைகளை கொடுப்பார். செவ்வாய் தசாவாகவோ அல்லது கேது தசாவாக இருந்தால் காவல்துறையில் கூட கால் பதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையால் சிம்ம ராசிக்காரங்க மற்ற தசாக்களாக இருந்தால் சனி பகவான் அஷ்டமத்தில் அமரும்போது நற்பலன்களை செய்துடுவான்னு கேட்டிங்களாக்கா, அது எப்படி செய்வார்? 8ஆம் இடத்திற்கு வந்தாலே கெட்டது தான். ஒரே ஒரு 2.25 நாள் சந்திர பகவான் சிம்ம ராசியான உங்களுக்கும் சரி, 12 ராசிக்காரருக்கும் சரி 2.25 நாள் தான் இருப்பார் சந்திராஷ்டமத்தில். அந்த 2.25 நாள் பாருங்கள், குழப்பம், மனசஞ்சலம், தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் சிவனான்னு இருந்தாலும் அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க நோண்டி நோண்டி பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க. வண்டி பிரச்சனை ஆகிறது, வேலை செய்கிறத்துல பிரச்சனை ஆகிறது, இப்படியெல்லாம் கொடுப்பார் சந்திர பகவானே.
2.5 வருஷம் 30 மாதம் நிலையாக இருந்து பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கும்போது பிரச்சனை வராமல் இருக்காது. சுப கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் அவர்கள் நீசம் பெறாமல் இருக்கணும், 6-8 மறையாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தசாவாக இருந்தால் அஷ்டம சனியில் நோய், சில பிரச்சனை, குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம், வேலை செய்கிற இடத்துல சில எதிரிகளையும் எதிர்ப்புகளையும், வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இதை சந்தித்து விட்டு குடும்பம் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும். எது செய்தாலும் குற்றம், எப்படி செய்தாலும் குற்றம் என்பது நல்ல தசா நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், கெட்ட தசாவாக இருந்தால் இந்த பூமியில் எப்படிரா வாழறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே இருக்கும். இது சனி பகவான் தரக்கூடிய பலன். இந்த காலகட்டங்களில் தசா வலிமையாக இருக்கணும். அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு ஓராண்டு காலம் நல்ல நிலையில் பலன்களை கொடுப்பார். ஆனால் சனி பகவான் 2.5 வருஷமும் இதே பலனை கொடுத்துருக்க மாட்டார். எப்பவுமே அவர் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அவர் செய்ய வேண்டியதை செய்துட்டு அவர் சைலண்ட்டாக விட்டுருவார். அதில் விழுந்ததுலேருந்து எந்திரிக்கிறதுக்கு குறைஞ்சது பல வருஷம் ஆகிடும். அஷ்டம சனியே விலகினாலும் அவரால் கொடுக்கப்பட்ட அந்த கெடு பலன்களிலிருந்து, மன வலியிலிருந்து, வேதனையிலிருந்து மீண்டு வருவதற்கு பல ஆண்டு காலம் ஆகிடும். அதை மறக்கக்கூட முடியாது, அவ்வளோ பெரிய கஷ்டங்களை கொடுப்பார். ஆகையால் சிம்ம ராசியான நீங்கள் கண்டக சனியில் தவறு செய்திருந்தால் அஷ்டம சனியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பது நீங்கள்தான். எந்த தவறும் செய்யலைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா தசாவை பாருங்கள். அந்த தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் வரும். பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை தராமல் சில வருடங்களிலே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க சனி பகவானும் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஆகையால் சிம்ம ராசி மிக கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரமாக செய்ய வேண்டியது சனி பிரதி செய்வது, அல்லது அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வது. கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்குன்னு விளக்கேற்றுவாங்க இல்லையா, அந்த தீபத்திற்கு நீங்கள் நல்லெண்ணெய், நெய், இதை நீங்கள் அந்த எண்ணெயை வாங்கி அந்த கருவறை தீபம் ஏற்றினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் சனியால் வரக்கூடிய பழி பாவங்களும் சிறிது சிறிதாகத்தான் விலகும், ஒரேடியே விலகாது. அப்படி இருக்கும்போது இதை செய்து வந்தால் குற்றங்கள் குறையும், சாபங்கள் விலகும், நற்பலன்கள் உங்களுக்கு நடந்து மன சந்தோஷத்தை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.